ஒரு காலேஜுக்கு போயிருந்தேங்க. இந்த மாதிரி பேசிட்டு வெளியே வந்து ஒரு பிள்ளை ஓடி வந்தா, சார் நல்லா பேசுனீங்க சார், ஒரு உதவி பண்ண முடியுமா, உங்களால உதவி பண்ண முடியுமா? என்ன மாதிரி உதவிமா பண்ண? உனக்கு ஐஏஎஸ் படிக்கிறியா, ஐபிஎஸ் படிக்கிறியா, உனக்கு நான் உதவி பண்றேன். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், sailendrababu.com. யாருக்காவது நீங்க இன்ஜினியரிங் படிச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஐஏஎஸ் படிக்கணும்னா sailendrababu.com அடிங்க. உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் அதுல சொல்லியிருக்கேன். என்ன உதவி வேணாலும் செய்யணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இலவசமா ஐஏஎஸ் பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கு. அப்படியான்னு கேட்டேன். இல்ல சார், நீங்க உண்மையிலேயே எனக்கு உதவி செய்யணும், இல்லாட்டி என்னால படிக்க முடியாது. என்னமா உதவி பண்ணணும்? ஐயா, எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணணும். பண உதவியா? எப்படி? 50,000 பணம் கொடுத்தீங்கன்னா நான் 2வது வருஷம் ஜாயின் பண்ணிடுவேன் சார், இல்லாட்டி படிக்க முடியாது. 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத உங்க அம்மா உன்னை எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தான்னு கேட்டேன். சத்தியமா சொல்ல சார், எங்க அம்மா வந்து கூலி வேலை பாக்குறாங்க. தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட்ல 90 ரூபாய் சம்பளம் பாக்குறாங்க. எங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த அம்மா போய் சொல்லுது அப்படின்னு நினைக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு விசாரிச்சு பார்த்தா, இந்த தகப்பனார் வந்து குடியாரன், உதவி செய்யறதே இல்லை இந்த பிள்ளைக்கு. இந்த அம்மா 90 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இந்த பிள்ளைய ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சேர்த்து விட்டுருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல. 45,000 ரூபாய் ஃபீஸ். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படிமா 40,000 சமாளிச்சேன்னு கேட்டேன். ஐயா, உங்களை மாதிரி 4 வீடா 10,000 ரூபாய் கேட்டேன் ஐயா, கொடுத்தாங்க. 2வது வருஷத்துக்கு எங்களுக்கு லோன் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு ஐயா, நீங்க முடிஞ்சா உதவி செய்யும். நான் அந்த பிள்ளைக்கு சில நண்பர்கள் மூலமாக நானும் சேர்ந்து உதவி செஞ்சோம். ஆனா இந்த பிள்ளை தொடர்ந்து எப்படிமா படிக்க வைப்ப? நீ 3வது வருஷம் யார் பணம் கொடுப்பாங்க? ஐயா, என் உடம்புல உயிர் இருக்குதுன்னா என் பிள்ளைய படிக்க வச்சு, உடம்புல உயிர் இருந்ததுன்னா பிள்ளைய படிக்க வச்சிருவேன். அடுத்த வருஷம் வந்து 2 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து, ஐயா பிள்ளை பாஸ் பண்ணிட்டா, சம்பளம் கம்மியா தான் இருக்கு, 12,000 ரூபாய் கிடைக்குது, இளைய பிள்ளையும் படிக்கணுங்கிற ஐயா, அவளையும் படிக்க வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணு. தாய்மார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மணக்களை கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சது.